قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கருணையினாலும் கிருபையினாலும் அவன் புனிதமாக இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அதிகமான நன்மைகளை பெற்று தருகின்ற ரமலான் மாதத்திலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் எதற்காக நோன்பு நோக்கிறோம் என்பதையெல்லாம் மிக நன்கு அறிந்தவர்களாக, என்ன காரணம் இந்த மாதத்திலே நாம் நோன்பு நோற்பதற்கு என்பதை திருமறை குர்ஆன் சொல்வதை விளங்கியவர்களாகத்தான் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் காரணத்தை குறிப்பிடுகின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் ரமலான் மாதத்திலே அருளப்பட்டது. ஹுதல் இன்னாஸ், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒபையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. வல் ஃபுர்கான், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டக்கூடிய வேதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேதம் இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளி இருக்கிறான். எனவே உங்களில் அந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள் நோன்பு நோற்கட்டும் என்று அல்லாஹ் காரணத்தை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். காரணத்தை சொல்லியிருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே நோன்பு என்கிற வணக்கத்தை எதற்காக கொடுத்தோம்? திருமறை குர்ஆன் இறங்கப்பட்டதற்காக இந்த மாதம் நோன்பு நோற்கக்கூடிய ஒரு கடமையை எதற்காக இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்பதை சொல்லுகிற பொழுது 3 காரணங்களை சொல்லி காட்டுகிறான். அந்த சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாஹ் பேசுகிறான். இப்படி கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நோன்பை பயணிகளாக இருக்கக்கூடியவர்கள், நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதத்திலே பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வேறு நாட்களில், ரமலான் அல்லாத வேறு மாதங்களில், வேறு நாட்களில் நீங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். எதற்காக அப்படி உங்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லுகிற பொழுது, எண்ணிக்கையை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த ஒரு மாதம் முழுவதுமாக நோன்பு நோற்க வேண்டும் என்கிற ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நீங்கள் நோன்பு நோற்க முடியாத நிலையை அடைவீர்கள் என்று சொன்னால் வேறு மாதத்தில் நோற்கலாம். எதற்காக என்று சொன்னால் அந்த மாதத்தினுடைய முழு எண்ணிக்கையும் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. 5 நோன்பு விட்டவர்கள் வேறு நாட்களை நோற்று அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவும், வலைது கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன், 2வது 3வது காரணமாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் வேறு நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் இதனுடைய நோக்கம், நோன்பு நோற்பதனுடைய நோக்கத்தை மிக தெளிவுபடுத்துகிறான். நமக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் திருக்குர்ஆனுடைய வசனத்தின்படி, தூதர் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின்படி இந்த மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அதிகமான மக்கள் இந்த மாதத்திலே முஸ்லிம் அல்லாத மக்கள் நோன்பு நோற்காதவர்களாக, இறை கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாத மக்களாக இருக்கிறார்கள். இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கல. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறானோ, யாரை அல்லாஹ் முஸ்லீம் என்று தேர்வு செய்திருக்கிறானோ, அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பது நேர்வழி என்பதை புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த நேர்வழி எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பதின் காரணமாக வலைது கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அவனை நாங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும், அல்லக்கும் தஷ்குருன், அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இந்த நோன்பை நோக்கிறோம் என்கிற இந்த எண்ணம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை கொண்ட நம்மவர்களுக்கு தான் இருக்கும். அன்பானவர்களே, இந்த நோன்பின் மூலமாக நன்றி செலுத்துகிற ஒரு தன்மையை, ஒரு பண்பை நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறோம். அதற்காகத்தான் கடமையை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இதை அதிகமாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்தான் நம்மை படைத்திருக்கிறான். நம்மை படைத்தான் என்று சொல்வதை விட நாம் படைக்கப்படுவதற்கு முன்பாக
நாம் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தோம். நாம் எந்த ஒரு படைப்பாகவோ எந்த ஒரு பொருளாகவோ நாம் படைக்கப்படுவதற்கு முன்பு இருக்கவில்லை. கருவறையிலே நாம் கருவாக நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பு நாம் என்னவாக இருந்தோம்? எதுவும் இல்லாத நிலையில் அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்தான், நமக்கு உடல் கொடுத்தான், அழகான தோற்றத்தை அல்லாஹ் நமக்கு வடிவமாக தந்திருக்கிறான். இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் இந்த பூமியை அல்லாஹ் வாழும் வசதியாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த பூமியிலே நமக்கு தேவையான புற்பூண்டுகளை அல்லாஹ் முளைக்க செய்கின்றான். அதிலிருந்து நாம் தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறோம். மனிதன் இந்த உலகிலே சம்பாதிப்பதற்காகவும் இந்த உலகிலே நடமாடுவதற்காகவும் இந்த உலகில் அவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான். ஒருவேளை மனிதனாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். காசு பணத்தில் நம்ம கொஞ்சம் குறைவாக இருக்கும். சிலர் தன்னிறைவு பெற்றவர்களாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்திலே அல்லாஹ் நமக்கு சில குறைகளை கொடுத்திருப்பான். சிலருக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான உடல் தேகத்தை கொடுத்திருப்பான். ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு காரியங்களில் பல்வேறு விஷயங்களிலே ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கும். நமக்கு எது அல்லாஹ் கொடுக்கவில்லையோ, இந்த உலகில் கிடைக்கவில்லையோ, அதை நினைத்து குறைபடக்கூடிய மக்கள் நம்மில் அதிகமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த நேர்வழி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஹிதாயத்திற்கு ஈடான எதுவும் இல்லை. இப்படி சிந்தித்து பார்த்து நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவனை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடமையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை பொறுத்தவரையிலே, அவனுக்கு ஒரு நன்றியுள்ள நல்ல அடியாராக இந்த உலகிலே நாம் வாழ்வதை பொறுத்தவரையிலே நமக்கு அறிவுரைகளாகவும் பல்வேறு எச்சரிக்கைகளாகவும் அல்லாஹ் இதை வலியுறுத்தி சொல்லுகிறான். நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பல்வேறு அறிவுரைகளின் மூலமாகவும் எச்சரிக்கையின் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திருமறை குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுருன். நீங்கள் அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து நடக்காதீர்கள். அனைத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இறைவனால் உங்களுக்கு வழங்கப்பட்டது. அதைத்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அனுபவிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறந்து நடக்காதீர்கள். இதை அல்லாஹ் அறிவுரையாக சொல்றான், நன்றி செலுத்த வேண்டும் என்பதை. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 14வது அத்தியாயம் சூரத்துல் இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா இன் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக தனது அருளை வழங்குவான். வலையின் கஃபர்தும், நீங்கள் நன்றி மறந்து நடந்தால் இன்ன அதாபில ஷதீத், அவனுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் பிரகடனம் செய்கின்றான். அல்லாஹ் என்ன பிரகடனம் செய்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். லைன் ஷகர்தும், நன்றி செலுத்துங்கள். அப்படி நன்றி செலுத்தினால் அந்த நன்றி செலுத்துவதனுடைய பலனை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். நன்றி மறந்து நடந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை என்பது மிக கடுமையாக இருக்கும் என்கிற எச்சரிக்கை திருக்குர்ஆனிலே இருப்பதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய இன்னும் ஏராளமான வசனங்களும் நபிகளாருடைய போதனைகளும் ஏராளமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த மாதத்திலே நோன்பை அடைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமை எடுத்துக்கொண்டாலும், எந்த பிரிவை சேர்ந்த முஸ்லீமாக இருந்தாலும், இஸ்லாத்திலே பிரிவு கிடையாது. இஸ்லாம் என்பது ஒரே ஒரு மார்க்கம்தான். வா அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீம், இதுவே எனது நேரான வழி என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்றான். ஃபத்தபிஉ, எனவே அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒரு வழிதான், ஒன்றுக்கு மேற்பட்ட மார்க்கம் இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ் அருளிய மார்க்கம் என்பது ஒன்று, அல்லாஹ் அருளிய வேதம் என்பது ஒன்று, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கக்கூடிய தூதர் என்பதும் ஒருவர் தான். எல்லாம் ஒன்று என்கிற பொழுது ஒரு வழி மட்டும்தான் இஸ்லாமாக இருக்க முடியும். பல வழிகளாக முஸ்லிம்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறார்களே தவிர இஸ்லாம் பல பிரிவுகளை ஏற்படுத்தவில்லை. இது தனி செய்தி. இப்போ எல்லா முஸ்லிம்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் இதில் என்ன கேட்க விரும்புகிறோம் என்று சொன்னால், இந்த நோன்பு என்கிற வணக்கம் அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த நோன்பை நோக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த நோன்பினுடைய பயன் கொளுத்தும் கோடை பருவம் என்றும் பாராமல் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பசித்திருந்து தாகித்திருந்து இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும்
இதனுடைய பலன் எங்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். யாராச்சும் இந்த நோன்பு நோட்டத்திற்காக இந்த உலகத்தில் அதற்காக நமக்கு சம்பளம் கொடுக்கப்படும், அதற்குரிய சன்மானம் உலகத்திலே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்களா? யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். எதிர்பார்ப்பு எல்லாம் இறைவனிடத்தில். இறைவன் அதற்கு கூலி தருவேன் என்று சொல்லிவிட்டான். படைத்த ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே பாபுர் ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய பிரத்யேக வாசல் வழியாக நோன்பாளிகளை அழைப்பேன் என்று சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் வேண்டும், சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுகின்ற தனி வாசல் எங்களுக்கு வேண்டும். இது மட்டும்தான் நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுடைய இலக்காக இருக்கும். இந்த இடத்துல நாம் என்ன கேட்கிறோம்னா, நோன்பு நோக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நேர்வழியை சிந்தித்து பார்த்து சரியான நேர்வழியை பின்பற்றி கொண்டு அல்லாஹ்வுக்கு உண்மையில் மெய்யாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? நன்றி செலுத்துதல் என்று சொன்னால் என்ன? ஒரு மனுஷனுக்கு நன்றி செலுத்துறாங்க. எப்படி நன்றி செலுத்துறான்? ஒரு இக்கட்டான ஒரு சூழலில், ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் நான் மாட்டிக்கொள்ளும் வேளையில் யாரேனும் ஒரு மனிதர் பொருளாதார ரீதியாகவோ அல்லது வேறு வகையிலோ உதவிகள் செய்கின்ற பொழுது அந்த உதவிகளை நாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்கிறதில்லை. ஒரு மனுஷன் நமக்கு செய்கின்ற ஒரு உதவியை அவ்வளோ சீக்கிரம் மறக்கிறதில்லை. நெருக்கடியான நேரத்தில் எனக்கு நீ உதவி செய்தாய் அல்லவா, நான் காலத்திற்கு உனக்கு கடன்பட்டு இருக்கிறேன் என்று மனிதனுக்கு மத்தியில் பேசுகின்ற வழக்கத்தில் உள்ளது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். அவன்தான் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன்தான் நம்மை வாழ வைத்திருக்கிறான், அவன்தான் நம்மை மரணிக்க செய்வான், அவன்தான் நம்மை மீண்டும் எழுப்புவான், அவன்தான் நம்மை விசாரிப்பான், நாளைக்கு அவன்தான் தீர்ப்பளிப்பான். இத்தனை அதிகாரமும் ஒரு மட்டத்திலே இருக்கின்ற பொழுது, அல்லாஹ் தனது கைவசத்தில் வைத்திருக்கின்ற பொழுது அதற்கு உண்மையாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? பாருங்கள், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நடவடிக்கையை பாருங்கள். நோன்பு நோக்கக்கூடிய முஸ்லிம்கள், பசித்திருந்து தாகித்திருந்து இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு எந்த அளவிற்கு நன்றி செலுத்துவார்கள் என்று சொன்னால், தங்களுடைய தேவைகளை இறந்து போனவர்களிடம் சென்று பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்லாஹ் தன்னிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறான், தன்னையே வணங்குமாறு சொல்லுகிறான், தன்னை மட்டுமே நம்பிக்கை வைக்குமாறு சொல்லுகிறான். முஸ்லிம்களின் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பெரும்பாலான முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற காரியத்தை செய்கிறார்கள். தர்கா வணக்கத்தை, தர்கா வழிபாடுகளை ஒரு முஸ்லிம் தனது நம்பிக்கையாக வைத்திருக்கிறார். அங்கு அடங்கியிருக்கக்கூடிய அவுலியாக்களிடம் சென்று வழிபடுவதையும் பிரார்த்தனை செய்வதையும் தனது வழக்கமாக வைத்திருக்கிறார். அவருக்கு எது போதனை செய்யப்பட்டதோ அதன் மீது நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். இந்த வணக்கம் இறந்து போனவர்களை வணங்கக்கூடிய வணக்கம், இணை வைப்பு இல்லை என்று நம்புகிறார். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அவர் ஏறெடுத்து பார்ப்பதில்லை, இறை தூதருடைய எச்சரிக்கைகளை அவர் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அவுளியாகவே மகானே சாதாரணமான நிலையில் கூட வைக்கல. நாம் சொல்லுகிறோம், இரட்சகன் படைத்த ரப்புல் ஆலமீன், அண்ட சராசரங்களை கட்டி ஆளுகின்ற அல்லாஹ்தான் அனைத்து அதிகாரத்திற்கும் சொந்தக்காரன், அவன்தான் எஜமானன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் முஸ்லிம்களில் ஒரு சாரார் சொல்வார்கள், எஜமானரே என்ற வார்த்தையை போட்டு யாரை அழைப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை அழைக்க மாட்டார்கள். நித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை அழைக்க மாட்டார்கள். அவர்கள் எஜமானரே என்ற அடைமொழியை யாருக்கு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கௌசுல் ஆலம், இரட்சகனுக்கெல்லாம் பெரிய இரட்சகர் என்று சொல்லக்கூடிய முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று பேசுவார்கள். இந்த நம்பிக்கையும் ஒரு முஸ்லிமோடு இரண்டர கலந்திருக்கும் வேளையில் அவர் பசித்திருந்து தாகித்திருந்து கடைபிடிக்கக்கூடிய நோன்பு எப்படி அவருக்கு பயனளிக்கும்? இதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வழியா? இந்த வழிமுறையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இறந்து போனவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இல்ல இன்னக லா துஸ்மையுல் மௌதா, இறந்து போனவரை உங்களால் செவியேற்க செய்ய முடியாது. மௌதா போயிட்டீங்களா, மௌதா போனவரை கொண்டு போயிட்டு அடக்கம் செஞ்சுட்டாங்களா, அவர் யாருக்கும் அவர் காதுல ஒன்றும் விடாது. இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது என்பது இஸ்ராத்தினுடைய நம்பிக்கை, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை. போய் நின்றுட்டு அழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் எப்படி தனிமையில் ஒருவர் நின்று அழுது பிரார்த்தனை செய்தார் நன்மை கிடைக்குமோ அது போன்று நம்பி பிரார்த்தனை செய்கிறார்கள். நாம் செய்கின்ற பிரார்த்தனை அவருடைய காதுகளில் விழும். நம்முடைய தேவையை எஜமானர் நிறைவேற்றி வைப்பார். ஒவ்வொரு தர்காக்களிலும் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இறைவனுடைய நேசத்தை பெற்றவர்கள், இறை நேசர்கள். அவர்கள் ஒன்றை முறையிட்டால் இறைவன் தர முடியாது என்று சொல்ல முடியாது என்று இறைவனுக்கு இவர்கள் நெருக்கடி கொடுக்கக்கூடியவர்கள் என்கிற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு நோன்பு என்கிற கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது எப்படி இவர்களுக்கு பயனளிக்கும்? இதை இணை வைப்பு என்று சொல்லுகிற பொழுது சர்வ சாதாரணமாக சொல்லுகிறார்கள், தர்கா வழிபாடை போயிட்டு இணை வைப்பு என்று சொல்லுகிறார்கள்.
அவுலியாக்களை, நேசர்களை, பெரும் பெரும் இறைவனுடைய அடியார்களை நாம் போய் நெருங்குவது என்பது, அவர்களை ஜியாரத்து செய்வது, அவர்களிடத்தில் சென்று காணிக்கை செய்வது, இதை இணை வைப்பு என்று சொல்லுகிறார்கள் என்று நம்மை நோக்கி விமர்சனம் செய்கிறார்கள். இது இணை வைப்பு இல்லையா? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறானே, இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்களிடம் சென்று முஸ்லீம் போயிட்டு கையேந்திரீங்க, காஃபிர் போயிட்டு நிக்கல, முஷ்ரிக்கு போய் நிக்கல, ஒரு முஸ்லீம் போய் நின்று கண்ணீர் விட்டு கையை ஏந்திபடியே அழுகிறீங்க. அங்கு பட்டாடை போர்த்தி பூ அலங்காரத்தோடு இருக்கக்கூடியவர் உங்கள் பிரார்த்தனையை செவியேற்பார் என்று சொல்லுகிறீர்கள். படைத்தவன் திருக்குரானிலே பேசுகிறான், இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும், செவியேற்பார் என்று வைத்துக் கொள்ளலாம், கேட்க மாட்டாங்க, கேட்காத காதாக போய்விட்டது. செவியேற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்கவே மாட்டார்கள். வயௌமல் கியாமத்தி யக்ஃபுருன பிஷ்ஷிர்கிக்கும், நீங்கள் இணை கற்பித்துக் கொண்டிருந்தீர்களே, இறந்து போனவர்களை பிரார்த்தனை செய்து வழிபட்டு இவர் செவியேற்பார், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார், இவர் எஜமானர் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளே இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அப்படி சொல்லவில்லை, நீங்களாக இந்த வழிமுறையை ஏற்படுத்தினீர்கள். நாளை மறுமை நாளில் வயௌமல் கியாமத்தி யக்ஃபுருன பிஷ்ஷிர்கிக்கும், கியாமத் நாளிலே நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள். வலா யுனப்பியுக மித்லு ஹபீர், நன்கு அறிந்த அல்லாஹ்வை போன்று உங்களுக்கு யார் உங்களுக்கு அறிவிக்க முடியும்? விளங்க மாட்டீர்களா? அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுகிறான், இறந்தவரிடம் போய் பிரார்த்தனை செய்கிறீர்கள். சிலைகளை வணங்குவதும் இறந்த சமாதிகளை வணங்குவதும் இரண்டும் சமம்தான், இரண்டும் செவியேற்காது. செவியேற்காத ஒன்றை பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம், அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்கிற பெயரிலே நோன்பு நோக்கக்கூடிய முஸ்லிம்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நோன்பு நமக்கு இது போன்ற காரியங்கள் நமக்கு பயனளிக்குமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.